உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். படூர் ஊராட்சியில் உள்ள பேரரசியர் தனபாலன் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரியில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரங்க திறப்பு விழா அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் இயங்கி வரும் பேராசிரியர் தனபாலன் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரியில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரங்க திறப்பு விழா இன்று நடைபெற்றது. கல்லூரியின் தலைவர் புகழேந்தி தனபாலன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் விஜிபி குழும தலைவர் டாக்டர் சந்தோஷம் ஆகியோர் கலந்து கொண்டு அரங்கத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி மாணவ மாணவியரின் பயன்பாட்டுக்கு ஒப்படைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன் தமிழகத்திலேயே சேலத்தில்தான் முதன்முறையாக பேராசிரியர் தனபால் கல்வியை நிறுவினார் என்றும் தொடர்ந்து திமுக ஆட்சியில்தான் கல்வித்துறையில் சிறந்து முன்னேறி வருவதாகவும் பேசினார். நிகழ்ச்சியில் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ். பாலாஜி, கல்லூரியின் செயலாளர் அமிர்தவர்ஷினி, புகழேந்தி, முன்னாள் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் பொன்னுசாமி, கல்லூரி பொறுப்பு முதல்வர் குருசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த அரங்கம் 2200க்கும் மேற்பட்டோர் அமரும் வகையிலும் குளிர்சாதன வசதியுடன் கூடியதாகவும் அதிநவீன ஒளி வசதிகள் பொருந்தியதாகவும் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தாரா சுதாகர், ராணி, எல்லப்பன், சோபனா, தங்கம், சுந்தர், கௌதமி, ஆறுமுகம், ராஜாராம் உள்ளிட்டோருடன் ஒன்றிய செயலாளர் பையனூர் சேகர், துணை செயலாளர் வெண்பேடு ரமேஷ், பேரூராட்சி தலைவர் தேவராஜ், திமுக பொறுப்பாளர் கே.எஸ். சுதாகர், எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் என பலர் உடனிருந்தனர். 2022ஆம் ஆண்டு முதல் கல்லூரியினுடைய செயலாளராக பணியாற்றி இளம் தலைமுறையினருக்கு சிறந்த வழிகாட்டியாக இன்று செயல்பட்டு வருகிறார். வரும்போதே பார்த்தேன், பெண்கள்லாம் ராணுவ முடுக்கோடு எங்களெல்லாம் பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நம்முடைய அன்பு தங்கை தான். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில, பொதுவாக நீதி கட்சியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 9/3/1923 அன்று நீதி கட்சி ஆட்சியில் கட்டாய கல்வி சட்டம் இயற்றப்பட்டது. 1947 இருந்து 1967 வரை 20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளவு கல்லூரி இருந்தது சொன்னா 68 கல்லூரிகள் தான் தொடங்கப்பட்டது. 69 இருந்து இப்ப 1975 வரை முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கழக ஆட்சியில 97 கல்லூரிகள் தொடங்கப்பட்டது. நீங்க எவ்வளவு காலேஜ் இருக்கு தெரியுங்களா? தமிழ்நாட்டுல தனியார் அரசு கல்லூரி எல்லாம் சேர்ந்து 4231 கல்லூரிகள் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை நான் பெருமையோடு சொல்லி பல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த உயர்கல்விக்கு நம்முடைய கழக அரசு பொறுப்பேற்று இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு 26,617 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் மூலமாக, தமிழ் புதல்வனா இருக்கலாம், புதுமை பெண் திட்டங்கள் மூலமாக இந்தியாவுடைய சராசரி உயர்கல்வியுடைய சதவீதம் எவ்வளவு தெரியுமா? இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்ல 28.4% தான். இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்ல இன்னைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வியில 47% உயர்ந்திருக்கிற ஒரே மாநிலமும் தமிழ்நாடு தான் என்பதை இந்த நேரத்தில் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில ஒரு சமூக மாற்றத்தை, சமுதாய சீர்திருத்தத்தை உருவாக்கிய தலைவர் நம்முடைய முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். எல்லாம் தெரியும். வருகிற மாணவர்கள்லாம் நிறைய வரலாறுலாம் நிறைய படிக்கணும். சிலர், நான் எல்லாரையும் சொல்லல, சிலர்லாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு நம்முடைய முதல்வராக இருந்த தலைவர் அவர்கள் 5 முறை முதல்வராக இருக்கிற போது இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிற வளர்ச்சி, குறிப்பா தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, பின்தங்கிய மக்கள் எல்லாம் பல்வேறு திட்டங்கள் மூலமாக அதை செயல்படுத்தின் காரணம் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இப்ப இருக்கிறவங்க நிறைய பேர் தெரிஞ்சது கிடையாது. இப்ப இருக்கிற சின்ன தம்பிங்கெல்லாம் தெரிஞ்சது கிடையாது. உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.